Hi friends, welcome to Sri Focus. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மில்லட்ஸ் மீல்ஸ். இது ஒரு கம்ப்ளீட் லக்ஸூரியஸ் லஞ்ச் பேக். அதாவது ஒரு விருந்துனா வடை பாயசத்தோட சாப்பாடு போடுவோம் இல்லையா, அதை தான் மில்லட்ஸ்ல பண்ணியிருக்கேன். என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கேன்னா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம சாமை பிசிபேலாபாத் பார்ப்போம். அதுக்கு தேவையான மசாலா பொடி அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம அதை வறுத்து எடுத்துப்போம். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் எண்ணெயை விட்டு 7 வரமிளகா, 2 பீஸ் பட்டை, 5 கிராம்பு வறுத்து எடுத்துக்கணும். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, வெந்தயம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், அப்புறம் துருவின தேங்காய் 3/4 கப் சேர்த்து செவக்க வறுத்து எடுத்துக்கணும். என்னோட அம்மா ஸ்டைலில் தான் நான் இந்த பிசிபேலாபாத் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா எந்த காய்கறியும் சேர்த்துக்க மாட்டா, வெறும் முந்திரி பருப்பை மட்டும்தான் தாளிச்சு விடுவா. இப்போது குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 3 கப் ஜலத்தை சேர்த்து 5 மணி நேரம் ஊற வச்ச 1 கப் சாம அரிசியும் சேர்த்துக்கணும். அப்புறம் 2 மணி நேரம் ஊற வச்ச 1/2 கப் துவரம்பருப்பையும் அதோட சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து 4 விசில் வர வரைக்கும் வேக விடணும். வறுத்த சாமானை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். அப்புறம் இந்த சாமையும் துவரம் பருப்பையும் கொஞ்சம் குழைய வேக வச்சுக்கணும். இதில் எதுக்கு இந்த 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோன்னா இது அடிப்பிடிக்காம வேகும், அதுக்காக தான். இதுக்கு தேவையான புளியை கரைச்சி ஃபில்டர் பண்ணி கொதிக்க வச்சு அதுலேயே தேவையான கல் உப்பும் சேர்த்து இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். நல்லா கலந்து விடணும், அடி பிடிச்சிடாம பார்த்துக்கணும். இந்த சாதம் கெட்டியாக பக்கத்திலேயே ஒரு வெந்நீர் ஜலத்தை வச்சுட்டு தேவையான அளவு அப்பப்போ ஒரு கரண்டி வெந்நீரையும் சேர்த்துக்கணும். பிசிபேலாபாத் கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இந்த சாதத்தோடு இந்த மசாலா பவுடர் நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஏலக்காய் பொடியும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், 10 உடைச்ச முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை இப்போ இதோட தாளிச்சுக்கணும். இப்போது சாமை பிசிபேலாபாத் ரெடி ஆகிடுது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக மசால் வடையும் கார உருளைக்கிழங்கு கரமீதும் பண்ணேன். மசால் வடையை ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். இப்போ நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்வீட் பார்ப்போம். தினை பாதாம் கேசரி பாத். ஒரு கடாயில் 1/2 கப் நெய் சேர்த்து 15 உடைச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து முந்திரி வறுபடும் போதே திராட்சையும் சேர்த்து கூடவே ஒரு 4 கிராம்பையும் சேர்த்து இது 3யும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த நெய்லியே 5 மணி நேரம் ஊற வச்ச 1 கப் தினையை நல்லா வடிகட்டி வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். கூடவே 1 கப் கொரன்னு அரைச்ச பாதாம் பருப்பையும் சேர்த்து நெய்யில் ஒரு பரட்டிக்கிறேன். நான் தோலோட தான் ஊற வைக்காம பாதாம் பருப்பு அரைச்சிருக்கேன். இப்போது இதோட 3 கப் ஜலத்தையும் விட்டுக்கிறேன். தினை 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். தினை நல்லா ஜலத்தை இழுத்துக்கும். இப்போது தினை நல்லா வெந்தெடுத்து இப்போது இதில் 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கரைஞ்சி கெட்டியாகும். கலருக்காக இப்போ நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சளையும் சேர்த்துக்கிறேன். நெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த முந்திரி, திராட்சை, கிராம்பு இது 3யும் அந்த கேசரியில் சேர்த்துக்கலாம். கூடவே பிடிச்ச ஏலக்காயும் கொஞ்சம் குங்குமப்பூவையும் சேர்த்துக்கிறேன். இப்போது டெலிஷியஸான தினை பாதாம் கேசரி பாத் ரெடி. இப்போது நாம் அடுத்த சைட் டிஷ்ஷான பொட்டேட்டோ ஸ்பைசி வெஜ்ஜி பார்ப்போம். உருளைக்கிழங்கோட சேர்த்து இந்த வேர்க்கல்லியும் சாப்பிடும்போது இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது எக்ஸலண்ட்டான சைட் டிஷ் எல்லாத்துக்குமே. பிசிபேலாபாத்துக்கும் ரொம்ப நன்னா இருக்கும். அது வேகட்டும், கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன் வேகிற வரைக்கும். இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே பார்ட்டி, ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி, இல்லாட்டி ஃபேமிலி கெட் டுகெதர், அந்த சமயத்தில் இந்த மாதிரி மில்லட்ஸில் வெரைட்டியாக பண்ணும்போது ரிச்சாக, டெலிஷியஸாக, டிஃப்ரெண்ட்டாக, யூனிக்காகவும் இருக்கும்.
அடுத்தது கோவக்காய் ஊறுகாய், அதையும் நான் ஷார்ட்ஸாக முன்னாடியே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது குதிரைவாலி பஹாலா பாத். குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போட்டு 3 கப் ஜலத்தை விட்டு 5 மணி நேரம் ஊற வச்ச குதிரைவாலி அரிசியும் சேர்த்து 3 விசில் வரும் வரைக்கும் வைக்கணும். எதுக்கு வெண்ணெய் சேர்க்குறோன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்ல வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதுக்காக தான். நீங்களும் உங்கள் காலத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மில்லட்ஸில் செஞ்சு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இது ஹெல்த்தியும் கூட. இப்போது குதிரைவாலி அரிசி நல்லா குழஞ்சி வெந்தெடுத்து 1 கப் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1/2 கப் பாலை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இப்போது இதில் 10 பல் தேங்காயும் சேர்த்துக்கிறேன். நடுநடுவில் கிடைக்கும்போது தேங்காயோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக தான். கூடவே 3/4 கப் தயிரை கட்டி இல்லாமல் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இப்போ அதையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, குட்டியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்து, கூடவே காஞ்ச திராட்சையும் சேர்த்து பெருங்காயமும் போட்டுக்கிறேன். காஞ்ச திராட்சை புளிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சாதத்தில் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வறுத்த சாமானையும் சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பையும் இதில் போட்டு கொஞ்சம் கேரட்டையும் துருவி இதில் சேர்த்துக்கிறேன். கேரட் எதுக்குன்னா இது பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாகவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாகவும் இருக்குது. கடைசியாக மிச்சம் இருக்கிற அந்த 1/2 கப் பாலையும் சேர்த்து இதில் நல்லா கலந்துக்கிறேன். இப்போது குதிரைவாலி பஹாலா பாத் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ ஆல். டேக் கேர். பாய்.